राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। हर हर गंगे जय मां गंगे। ரொம்ப அழகான கங்கா மகாத்மியம் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நேற்று தான் ஜாஹ்னவி அழகான அந்த பெயருடைய விஷயத்தை பார்த்தோம். பகவத்கீதையில் 31வது ஸ்லோகத்தில் கண்ணன் சொல்லும் பொழுதே ஸ்ரோததாமஸ்மி ஜாஹ்னவி அப்படின்னு தான் சொல்கிறான். நதிகளுள் நான் ஜாஹ்னவியாக இருக்கிறேன்றான். கங்கைன்னு கூட சொல்ல, ஜாஹ்னவின்ற வார்த்தை கங்கையை குறிக்கிறது நமக்கு தெரியும். பட் ஜாஹ்னவி அப்படின்னு ரொம்ப அழகாக பகவான் சொல்கிறான். அப்போ பார்த்துக்கோங்க, ஜாஹ்னவி ஜா இஹ் ந வி அப்படி தான் ஜஹ்னு ஜாஹ்னவி. அது காலப்போக்கில் ஜான்வின்னு ஆச்சு. ஜாஹ்னவி இருக்கு இல்லையா, ஜான்வி அப்படி ஆயிடுத்து ஹிந்தியிலலாம் போகும்போது. அதுக்கப்புறம் அதுவே ஜான்ஹவி அப்படின்னு மாற்றிட்டேன். ஆக்சுவலாக ஜஹ்னு ஜாஹ்னவி இப்படி தான் காண கிடக்கிறது. அந்த கங்கை எவ்வளோ வசதி அப்படின்னா, கங்கா மகாத்மிய விஷயத்தை ராமன் கேட்கிறான் அப்படின்னு ரொம்ப சிரேஷ்டம். நாரத புராணத்தில் ரொம்ப அழகாக அன்றைக்கி கூட சொல்லியிருந்தேன், முந்தானத்து கூட. தூரத்துலேருந்து யாராவது கங்கா கங்கான்னு சொன்னால் கூட அவளுக்கு புண்ணியம் கிடச்சிடும், பாபத்திலேருந்து விடுதலை அடைஞ்சிடுவார்கள்னு சொன்னார். அது அடுத்த 13-14 ஸ்லோகத்தில் சொல்கிறார். சனக்கர் சொல்கிறார், விஷ்ணு பாதோத்பவா தேவி விஸ்வேஸ்வர சிரஸ்திதாம் சம்சேவ்யா முனிபிர்தேவைஹி கிம் புனः பாமரைர்ஜனைஹி யத்சைகதம் லலாட்டே தும் த்ரியதே மனுஜோத்தமைஹி தத்ரைவ நேத்ரம் விஜ்ஞேயம் வித்வத்தார்த்தः சமுஜ்வலத். அழகா விஷ்ணு பாத உத்பவ தேவி, விஷ்ணு பாதத்திலிருந்து உற்பத்தியானவள். விஸ்வேஸ்வர சிரஸ்திதா, விஸ்வேஸ்வரரான சிவபெருமானுடைய தலையில் இருந்தவள். அவளை முனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே கொண்டாடுறார்கள். எல்லாரும் அவளுக்கு சேவை பண்ணிட்டுருக்கா. இது பெரிய பாக்கியமான ஒரு விஷயம். யார் கங்கையினுடைய ஜலத்தை தலையில் தரிக்கிறார்களோ அவர்களுக்கு 3வது கண் அப்படின்னு சொல்லும்படியான அந்த ஞான கண் வந்துடும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார். சனக்கர் சொல்கிறார், பார்த்துக்கோங்க, இந்த கங்கையினுடைய மகாத்மியத்தை
சரியாக சொன்னால் கங்கை அது மாதிரி கங்கையினுடைய அந்த மணல் இருக்கும் இல்லையா, ரேத்தின்னு சொல்லுவோம், ரமன் ரேத்தின்றோம் இல்லையா, அந்த கங்கையின் மணலை தரிப்பவர்களுக்கு ஞானம் வந்துடும். அது எப்படிப்பட்டன்னா அவள் வந்து பார்க்கும்போது அவளுக்கு அர்த்த சந்திராகிருதி நேத்திரகை, அழகான முக்கனானது வந்துடும் அப்படின்னு. யன்மஜ்ஜனம் மகாபுண்யம் துர்லபம் த்ரிதிவௌகசாம் சாரூப்யதாயகம் விஷ்ணோஹோ கிம் அஸ்மாத் கத்யதே பரம் யத்ர ஸ்நாதா பாபினோபி சர்வபாப விவர்ஜிதாஹ மஹத்விமானமாரூடாஹ பிரயாந்தி பரமம் பதம் யத்ர ஸ்நாதா மகாத்மானக பித்ரு மாத்ரு குலானி வை சஹஸ்ராணி சமுத்ருத்ய விஷ்ணுலோகே விரஜந்தி வை. ரொம்ப அழகா சொல்றார் சனகர். யார் இந்த கங்கையில ஸ்நானம் பண்றார்களோ அவர்களுக்கு தேவ துர்லபமான விஷ்ணுவினுடைய சாரூபிய முக்தியே கிடைச்சிடும், அவர் போலவே ரூபம் கிடைச்சிடும். எந்த இடத்துல குளிக்கிறதுனால, எந்த கங்கையில் குளிக்கிறதுனால பாபிகளும் சத்கதி அடைவார்களோ, பாபத்திலிருந்து விடுதலை அடைவார்களோ, அவர்கள் உத்தமமான விமானங்களில் ஏறி வைகுண்டலோகம் அடைவார்கள், பரமம் பதம் செல்வார்கள் அப்படின்னு இருக்கு. கங்கையில் குளிச்சாச்சுன்னா, அதாவது மகா பாபிகளாக இருக்கிறவன் கூட கங்கையில் குளிச்சாச்சுன்னா பாபங்கள்லேருந்து விடுதலை அடைவான், உத்தமமான விமானத்தில் ஏறி பரமபதத்திற்கு செல்லுவான். இதுக்கு ப்ரூஃப் வந்து அஜாமில சரித்திரம். ஏன்னா அஜாமிலன் மகாபாபியாக இருக்கான், விஷ்ணு தூதருடைய வைபவம் கேட்குறான். அவர்கள் சொன்ன வைபவத்தை கேட்டவுடனே நாராயண நாமத்தை சொல்லிட்டு நேர ஹரித்வாரம்தான் வந்தான், கங்கையில் நீராடினான். மீண்டும் அதே விஷ்ணு தூதர்கள் வந்தார்கள், அஜாமிலனை வைகுண்டலோகம் அழைத்து சென்றார்கள்னு இருக்கு. அதனால் அவ்வளவு சிரேஷ்டம். அதே போல யத்ர ஸ்நாதாக மகாத்மானக, இந்த கங்கையில் குளிக்கிறவர்கள் மகாத்மாக்கள், அவர்களுடைய பித்ரு மாத்ரு குலங்களை 1000 தலைமுறைகள் உத்தாரணம் பண்ணிடுறாளாம். சஹஸ்ராணி சமுத்ருத்ய விஷ்ணுலோகே விரஜந்தி வை. யார் குளிக்கிறாளோ அவர்களுடைய வம்சத்தில் கூடிய 1000கணக்கான தலைமுறைகள் விஷ்ணுலோகத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நாரதீய புராணம், பிருஹன்னாரதீய புராணத்தில் சனகர் சொல்கிறார் இந்த ஸ்லோகங்கள்லாம். அப்போ கங்கை அப்படின்னா அவ்வளோ வசதி பார்த்துக்கோங்க. அவளை பற்றி கேட்குறேள் அப்படின்னா பகவானுடைய காருண்யத்தினால தான் இந்த கங்கா மகிமையை சொல்கிறதுக்கான புத்தியும் நேரமும் வாய்ப்பும் கேட்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸ்ரீமத் ராமாயணம் பாலகாண்டம் 44ஆம் சர்க்கம் தான் நேற்று பார்த்தோம். எப்படி பிரம்மதேவர் பகீரதனை கொண்டாடினார்னு பார்த்தோம். 12வது ஸ்லோகம் சொன்னார், சாத்வயா சமதிக்ராந்தா பிரதிஜ்ஞா புருஷர்ஷபம்
பிராப்தோசி பரமம் லோகே யச பரமசம்மதம். புருஷஸ்ரேஷ்டனே, பெரிய பிரதிஜனை பண்ணிட்டாய், பெரும் கீர்த்தினை அடைஞ்சுட்டாய். யச்ச கங்காவதரணம் த்வயா கிருதம் அரிந்தம அனேன ச பவான் பிராப்தோ தர்மஸ்யாயதனம் மகத். அப்பா, அரிந்தம அப்படின்னா சத்ருக்களை அழிக்கக்கூடியவன். கங்கையை பூமியில் இறக்கிற ஏதோ அது ஒன்னால தான் செய்யப்பட்டது. நீ தான் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தாய். அதனால் நீ தர்மத்திற்கான ஒரு பெரிய ஒரு காரியத்தை நியமிச்சுட்டாய். நீ தர்மத்திற்கான ஒரு க்ஷேத்திரத்தையே நீ உண்டு பண்ணிட்டாய்ப்பா. ஏன்னா ஏதோ உன்னுடைய மூதாதையர் மட்டும் இல்லை, பின்னாடி வரக்கூடிய பல கோடி ஜனங்களுக்கும் கங்கைன்ற ஒருத்திய சாதாரணமாக நீ கொடுத்துட்டாயப்பா. அதனால் பெரிய காரியம் நீ வேண்டாம். நிஜமாக நினச்சிப்பாங்க. இன்னும் கங்கையில் குளிக்கிறதுனா முதல்ல பகீரதனை தான் நினச்சிடுவேன். இன்னி வரைக்கும் கங்கைக்கு போனால் பகீரதன் 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 தான் நினைப்போம் எனக்கு. ஜெய் போல பகீரத மகாராஜுக்கு ஜெய். அப்ப சொல்றார் பிரம்மதேவர், ப்ளாவயஸ்வத்வமாத்மானம் நரோத்தம சதோசிதே சலிலே புருஷவ்யாக்ரம் சுச்சி புண்ணிய பலோபவ. நரசிரேஷ்டா, புருஷ வியாக்ரா, எப்பொழுதுமே புகழ் கொண்ட இந்த உத்தமமான சலிலம்னா தீர்த்தம். தீர்த்தத்தில் அழகாக நன்னா முங்கி நீராடு, பரிசுத்தனாயிடு, புண்ணிய பலத்தை அடைஞ்சவனா கிடக்கு. பார்த்துக்கோங்க, இவ்வளவு தூரம் கங்கையை கொண்டு தான் முதல்ல குளிக்கலையாம், தான் முதல்ல அதில் இறங்கலையாம், நேர அழிச்சுண்டு வந்த காரணம் மூதாதையர்களுடைய அஸ்தியை அதில் கரைக்கணும்னு. அதனால் எவ்வளோ பெரிய முதல்ல இப்போ நம்மளா இருந்தா அது வேறு, எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, நான் தான் அப்படின்னு இல்லையா. இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு பகீரதன் தேவேன்னு நிற்கிறானா, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஏன்னா கங்கையை பகவான் திருவடியில் சேர்த்தது பிரம்மதேவர். தன் திருவடியில் வாங்கின்றவன் உலகளந்த பெருமாள், தலையில் வாங்கின்றவர் சிவபெருமான், பூமி இறக்கினவர் அவர் தான். இவாளுக்கெல்லாம் தானே முக்கியத்துவம். நான் பிரார்த்திச்சுன்னா பகவான் இறக்கி விட்டான், அவ்வளோதானே என்று காணாம். நிஜமாவே ஜெய் போல பகீரத மகாராஜுக்கு ஜெய். அப்புறம் அவர் சொல்றார், பிதா மகானாம் சர்வேஷாம் குருஷ்வ சலிலக்ரியாம் ஸ்வஸ்தி தேஸ்து கமிஷ்யாமி ஸ்வம் லோகம் கம்யதாம் நிருபம். அப்பா, பாட்டன்மார்களுக்கெல்லாம் தர்ப்பணத்தை பண்ணு, அவனுக்கு நல்லதெல்லாம் உண்டாகட்டும், நான் என் லோகத்துக்கு கிளம்புறேன், நீ முடிச்சுட்டு ஒரு ராஜ்யத்துக்கு கிளம்பு அப்படின்றார். ஆனால் அவ்வளோ வருஷம் ஆயாச்சு ராஜ்யத்திட்ட இத்யேவ முக்த்வா தேவேஷ சர்வலோக பிதாமஹः யதா கதம் ததா கச்சேத் தேவலோகம் மகாயசாம். தேவர்களுக்கெல்லாம் தலைவரான மிக புகழுடைய சர்வலோகத்திற்கும் பிதாமகரான பிரம்மதேவர் எப்படி வந்தாரோ அப்படியே அவர் தன்னுடைய லோகத்துக்கு கிளம்பி போனார். பகீரதோபி ராஜர்ஷிः கிருத்வா சலிலமுத்தமம் யதாக்ரமம் யதா நியாயம் யதாக்ரமம் யதா நியாயம் சாகராணாம் மகாயசாம் கிருதோதகசுச்சிராஜா ஸ்வபுரம் பிரவிவேஷः சம்ருத்தார்த்தோ நரஸ்ரேஷ்ட
ஸ்வராஜ்யம் பிரசசாசஹ. ராமனை பார்த்து சொல்றார், நரசிரேஷ்டா, ராஜரிஷியான பகீரதனும் சகரபுத்திரர்கள் கிரமப்படி சாஸ்திரப்படி தர்ப்பணத்தை பண்ணி அப்பாடான் சந்தோஷமாக தன் நாட்டுக்கு வந்தார். தன் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணார். இந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பேர்பட்ட ஒரு ராஜன் தங்களை ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறான்னு அவ்வளோ பாக்கியம் அந்த ஜனங்களுக்கு. அவர் நல்ல ராஜா கிடைச்சான சந்தோஷம் தானே. பிரமுமோத ச லோகஸ்தம் நிருபமாசாத்ய ராகவ நஷ்டசோக சம்ருத்தார்த்தோ பபூவ விகதஜ்வரஹ. ஹே ராகவா, இந்த லோகம் இந்த ராஜனை அடைஞ்சு துக்கம் இல்லாமல் இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, ஒரு கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் ரொம்ப அப்பாடான் இருந்தேன்னா, உலகத்தில் யாரும் சாதிக்காத ஒரு காரியம் அந்த கங்கையை பூமி கொண்டு வந்துட்டான் இல்லையா? இப்போ இவனிடத்துல யார் சண்டைக்கு வரப்போறா? இவனிட சண்டைக்கு வந்தால் கங்கையை அழிச்சிட மாட்டாளா? எவ்வளோ பேர் இருக்கா? ஏன்னா மும்மூர்த்திகளுடைய ஆசீர்வாதத்தோட கூடிய கங்கையை பூமி கொண்டு வந்துட்டான். எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டான். இவனிடத்துல யார் சண்டைக்கு வரப்போறா? ஏன்னா இந்திரியங்களை ஜெயிச்சாச்சு, அவ்வளோ பெரியவனாச்சு. அப்போ அழகா சொல்ற 20வது ஸ்லோகம். இதெல்லாம் விஸ்வாமித்திரர் ராமனுக்கு சொல்லிட்டு இருக்கார். ஏஷதே ராம கங்காயா விஸ்தரோ பிஹிதோ மயா ஸ்வஸ்தி பிராப்னுஹி பத்ரம் தே சந்தியா காலோதி வர்த்ததே. ராமா, இந்த கங்கையினுடைய வரலாறு எனக்கு என்னால் உனக்கு சொல்லப்பட்டதுராப்பா. நன்னாரு, சந்தியா காலம் வந்தாச்சு, அதுவும் அனுஷ்டானங்களை பண்ணணும். தன்யம் யசஸ்யமாயுஷ்யம், தன்யம் யசசி அமாயுஷ்யம் புத்ரியம் ஸ்வர்கமதீவ ச யஸ்ராவயதி விப்ரேஷு க்ஷத்ரியேஷ்விதரேஷு ச ப்ரீயந்தே பிதரஸ்தஸ்ய ப்ரீயந்தே தைவதானி ச இதமாக்கியாணமவ்யக்ரோ கங்காவதரணம் சுபம். யஸ்ருணோதி ச காகுத்ஸ்த சர்வான் காமானவாப்னுயாத் சர்வே பாபா பிரணஷ்யந்தி ஆயு கீர்த்திச்ச வர்ததே. ஏ காகுத்ஸ்த, காகு இத் இஸ்த, காகுத்ஸ்த, பொருளை தரவல்லது, ஆயுஷியை தரவல்லது, புகழை தரவல்லது, மக்கட்பேரை தரவல்லது, ஸ்வர்கலோகத்தை தரவல்லது, மங்களகரமான இந்த கங்கையின் அவதாரமான இந்த வரலாற்றை யார் பிராமணா சத்ரியா மற்றவெல்லாம் கேட்க செய்கிறானோ, யார் எல்லாரையும் இந்த கங்காவதரணத்தை யார் கேட்க செய்கிறானோ அவனுடைய பித்ருக்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், தேவதைகளும் சந்தோஷம் அடைகிறார்கள். இப்போ யாராவது அவதரண விஷயத்தை சொல்கிறான்னா அவளுடைய பித்ருக்கள் சந்தோஷம் அடைகிறார், தேவதைகள் சந்தோஷம் அடைகிறார்கள். அப்போ சொன்ன உங்களுக்கு தான் பிரயோஜனமா அப்படின்னு கவலைப்படாதீங்க. பின்னாடியே சொல்கிறார், யஹ அவ்யக்ரம் சுனோதி, யார் ஸ்ரத்தையோடு கேட்குறானோ சொன்னீங்க இல்லையா? இப்போ அப்போ தான் இருமல் வந்துடுது எனக்கு. இதம் ஆக்கியானம் அவ்யக்ரோ கங்கா அவதரணம் சுபம். யார் இது அழகா ஜம்முன்னு ஸ்ரத்தையோட கேட்குறாள். சுனோதி சர்வான் காமான் அவாப்னுயாத், அவனுடைய எல்லா விதமான மனோரதங்களும், அவன்னா அவள் ரெண்டுமே உண்டு, அவர்கள் எல்லா விதமான மனோரதங்களையும் அடைவார்கள்.
சர்வே பாபா பிரணஷ்யந்தி, எல்லா பாபங்களும் அழிஞ்சு விடுறது. ஆயுகு கீர்த்திச்ச வர்த்ததே, ஆயுசும் கீர்த்தியும் விருத்தி அடையாது. ஸோ இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. யார் வந்து இந்த கங்காவதார விஷயம் என்னெல்லாம் கொடுக்கும்னு கேட்டால், தன்யம் கொடுத்துரும், தனம் கொடுத்துரும், பொருள் தருமா, ஆயுசு தரும், புகழை தரும், மக்கட்செல்வத்தை தரும், ஸ்வர்கலோகத்தை தரும், மங்களகரமானது. இந்த கங்காவதாரத்தை யார் கேட்கிறார்களோ அவர்களுடைய மனோரதங்கள் நிறைவேறும். பாபங்கள், எல்லா பாபங்களும் நன்றாக அழிஞ்சு போயிடும். ஆயுசு விருத்தி அடையும், கீர்த்தியும் விருத்தி அடையும். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவ்யே சதுர்விம்சதி சகஸ்ரிகாயாம் சம்ஹிதாயாம் பாலகாண்டே சாகரோத்தாரோ நாம சதுஷ்சத்வாரிம்ச சர்க்கக. பனடான் சகரபுத்திரர்கள் சத்கதி அடைந்தார்கள். என்ன அழகு இல்லையா? எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை கேட்டுட்டு ராமன் சொல்கிறான் அடுத்த அத்தியாயத்தில், விஸ்வாமித்ரவச்ருத்வா ராகவ சஹலக்ஷ்மணः விஸ்மயம் பரமம் கத்வா விஸ்வாமித்ரம் அதாப்ரவீத். விஸ்வாமித்ரனுடைய அழகான விஷயங்களை கேட்ட லக்ஷ்மணனோடு கூடியிருந்த ராகவன் ரொம்ப ஆச்சரியத்தோடு விஸ்வாமித்திரரை பார்த்து இவ்வாறாக சொன்னான். என்ன சொன்னான்? அத்யத்புதம் இதம் பிரம்மன் கதிதம் பரமம் த்வயா கங்காவதரணம் புண்ணியம் சாகரஸ்யாபி பூரணம். ஏ பிரம்மனே, பிரம்மதேவ பிராமணரே, கங்கா அவதரணம், கங்கை பூமிக்கு வந்ததை பற்றியும் சமுத்திரத்தில் போய் அவர் சேர்றதை பற்றியும் இப்படி தேவரீரால் சொல்லப்பட்ட சம்பாஷணையானது ரொம்ப ஆச்சரியமாக அப்பா மெச்சு கொண்டாடும்படியாக இருக்கு. அவ்வளவு அற்புதம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனந்தமா பகவான் சொல்றான், ராத்திரி போகிறதே தெரியல. க்ஷணபூதேவ நௌராத்திரிஹி சம்ருதேயம் மகாமுனே இமாம் சிந்தயதோ சர்வாம் நிகிலேன கதாம் தவ. ஏ மகரிஷே, இந்த நீ சொன்ன கதையை ராத்திரி முழுக்க சிந்தனை பண்ணிட்டே இருந்தேன். எங்களுக்கு ஒரு அந்த ராத்திரி ஒரு நொடி போல போயிடுது. பாப்பா அப்பா அப்படின்னு சொல்லி ராமனே ஆனந்தமாக சொன்னான். அப்படிப்பட்ட கங்கா அவதரண விஷயம் நாம் நிதானமாக அனுபவிச்சிருக்கோம். இன்னும் இருக்குது, நான் இல்லை கேட்ட கேள்வி இன்னும் பதில் நான் சொல்லலை. ஜஹ்னு மகரிஷி, ஏன்னா ஒவ்வொருத்தரும் புதுசு புதுசாக இடத்த கண்டுபிடிக்க, புதுசு புதுசாக விஷயத்தை கண்டுபிடிக்க, சந்தோஷம், கண்டுபிடிக்கும். ஜஹ்னு மகரிஷி ஓட ஆசிரமம் எங்கே? ஜாஹ்னவி, அந்த நதி எங்கே இருக்குது? சும்மா தேடுங்கோ, ஜாஹ்னவி, ஜாஹ்னவின்னு கூட தேடுங்கோல, கண்டுபிடிங்க. ஜாஹ்னவி நதி இருக்கான்னு கண்டுபிடிங்கோல, எங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமே. நான் இன்னும் ஒரு லவகுஷா விஷயம் அந்த பதில் சொல்லலை, ஜாஹ்னவி விஷயம் சொல்லணும், ஜஹ்னு மகரிஷி ஆசிரமம் சொல்லணும். அதோட கங்கா அவதாரணம் முடிஞ்சுடுத்தோ அப்படின்னா இன்னும் கங்கையோட மகாத்மியம் இருக்கே. இது ஸ்ரீமத் ராமாயணத்தில் சகரபுத்திரர்களுடைய சத்கதி அடைவதற்கு வரைக்குமான கங்கா மகிமை. இதன் பிறகும் கங்கை உண்டே, கங்கையோடு நடப்போம், காலார கங்கை கரையிலே வாழ்வோம் தினமும். ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय, जय बोलो हिमाचल पर्वतराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो भारत माता की जय, जय बोलो विश्वामित्र महर्षि की वर्धन बोलो चुनना, जय बोलो सीता रामचंद्र भगवान की जय, जय बोलो
वामन महर्षि की जय। जय बोलो कश्यप महर्षि की जय। जय बोलो अदिति माता की जय। जय बोलो भगीरथ महाराज की जय। राधे कृष्णा।